வெளியே இருக்கிற சில்னஸ்க்கு இது மாதிரி சுட சுட சாதம் வச்சுட்டு கூட சூடாக சொரா போட்டுட்டு 1 ஸ்பூன் நெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டே தனி தாங்க. சொரா புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சொரா 1 கிலோ அப்படி நல்லா கழுவிட்டு மஞ்சள் தூள் தண்ணி போட்டுட்டு நல்லா வேக வச்சுட்டு ஆற வச்சுடுங்க. கொஞ்சம் வார்மாக இருக்கிறப்பவே இது மாதிரி மேலே தோலை சீவி எடுத்துருங்க. ஆறிடுச்சுன்னா எடுக்க வராது. எடுத்ததை கொஞ்ச நேரம் ஆறுறதுக்கு விடுங்க. சொரா ஆறுற டைமு நம்ம 2 வெங்காயம், ஒரு 7 பச்சை மிளகா, 4 பூண்டு உரித்து போட்டுக்கோங்க. அவ்வளோ டேஸ்ட் கொடுக்குங்க இந்த பூண்டு. கருவேப்பிலையும் போட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாய் ஆன் பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சு இந்த ஆனியன்ஸ் எல்லாம் போட்டுட்டு மஞ்சள் தூள் நிறைய போடணுங்க. ஏன்னா சொராவோட ஸ்மெல்லை பீட் பண்ணுறதுக்கு ஆனியன்ஸும் பூண்டும் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இந்த ஆறுன சொராவை நல்லா கையிலேயே புட்டுக்கு பொடி பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் மிளகா பொடியும் போட்டுக்கலாங்க டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ ரெடி பண்ணி வச்ச சொரா புட்டுங்க அந்த போன்ஸோடு போட்டுட்டு நல்லா 2 பக்கமும் செவக்கிற மாதிரி செவக்க வச்சு எடுத்துக்கணும். உப்பு போடுறதுக்கு மறந்துடாதீங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு சாதமும் சைட் பை சைட் சுட வச்சு எடுத்துக்கோங்க. நெய் போட்டுட்டு சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும்.